திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மேம்பாலத்தின் அடிப்பகுதியில் குளம் போல மழைநீர் தேங்கி நிற்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், விவரம் என்ன? தச்சூரிலிருந்து சித்தூர் வரையிலான 6 வழிச்சாலை பணிகளானது கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. ஊத்துக்கோட்டை அடுத்த போந்தவாக்கம் பகுதியில் மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக போந்தவாக்கம் ஏரி நிரம்பி அதன் உபரி நீரானது அதன் வழித்தடத்திற்கு வந்த கால்வாயை நெடுஞ்சாலைத்துறை துறையினர் அதை அடைத்ததால் அந்த பகுதியிலிருந்து மேம்பாலம் கீழாக அந்த தண்ணீரானது சென்று கொண்டிருப்பதால் கடந்த 3 நாட்களாக பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து சென்று வரும் நிலையானது இருந்து வருகின்றது. அதே போன்று சில வாகனங்கள் அந்த பகுதியில் நிறுத்தி சுத்தம் செய்தும் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் பெரியவர்கள் அந்த தண்ணீரில் குளித்தும் அவர்கள் உற்சாகம் அடைந்து வருகின்றனர். நெடுஞ்சாலைத்துறையின் தரப்பில் இந்த முறையான கால்வாயை ஏற்படுத்தியிருந்த கிராமத்தில் கால்வாய் ஏற்படுத்தியிருந்ததை அவர்கள் அந்த வழித்தடத்தை அடைத்ததால் இந்த நீரானது மேம்பாலம் கீழாக வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகின்றது. இதை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முறையாக ஏற்கனவே இந்த போந்தவாக்கம் ஏரி உபரிநீர் செல்லக்கூடிய கால்வாயை அதை சுத்தப்படுத்தி அந்த நீரை செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என பகுதி மக்களானது கோரிக்கையானது விடுத்திருக்கின்றன. இந்த நெடுஞ்சாலை பணியானது கடந்த 4 ஆண்டுகள் மேலாக நடைபெற்று வருகின்றது. இது குறிப்பாக சென்னையில் உள்ள காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திலிருந்து சரக்குகளை கொண்டு செல்வதற்காக இந்த மேம்பால பணிகளானது நடைபெற்று வருகின்றது. பெங்களூர் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் வகையில் இந்த பணிகளானது நடைபெற்றிருக்கின்றது. இதுவரை 60% பணிகளானது முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் தான் போந்தவாக்கம் பகுதியில் இந்த நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.